Hi friends, welcome to நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்திரகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் SBI எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபண்ட், நியூ ஃபண்ட் ஆஃபர் பற்றி பார்ப்போம். SBI ETF இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபண்ட் ஆனது நிப்டி IT இண்டெக்ஸில் முதலீடு செய்யப்படுகிறது. இந்த ஃபண்டில் முதலீடு செய்வதன் மூலம் இந்தியாவில் உள்ள முன்னணி IT நிறுவனங்களில் முதலீடு செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த வீடியோவில் SBI ETF IT ஃபண்டின் NFO டீடைல்ஸ், நிப்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டெக்ஸில் எந்தெந்த கம்பெனிகள் எத்தனை சதவீதம் பங்கு வகிக்கின்றது மற்றும் நிப்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டெக்ஸ் ஆனது கடந்த காலங்களில் எவ்வளவு வருமானம் கொடுத்திருக்கின்றது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ETF என்பது ஒரு பேசிவ் டைப் ஃபண்ட் ஆகும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட பெஞ்ச் மார்க்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதை தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் என்கிறோம். SBI ETF IT ஃபண்ட் ஆனது நிப்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டெக்ஸில் முதலீடு செய்யப்படுகிறது. ETF ஃபண்டுகளை ஷேர்ஸ்களை வாங்குவது போல் டிமேட் அக்கவுண்ட் மூலமாக தான் வாங்கி விற்க முடியும். மற்ற ஃபண்டுகளை போல் இல்லாமல் இந்த ஃபண்டுகளை விற்பதற்கு வேறு ஒரு பையர் தயாராக இருந்தால்தான் இந்த ஃபண்டை கூட நீங்க விற்க முடியும். SBI IT ETF ஃபண்டின் NFO டீடைல் பற்றி பார்க்கலாம். ஃபண்ட் ஹவுஸ் SBI மியூச்சுவல் ஃபண்ட். NFO டேட் 6 அக்டோபர் 2022, 13th அக்டோபர் 2020. ஒரு யூனிட்டோட ஆஃபர் பிரைஸ் 10 ரூபாய். ரீ ஓபன் வித்தின் 5 business day ஆஃப்டர் அலாட்மெண்ட். நீங்க யாரெல்லாம் NFOல இந்த ஃபண்ட் வாங்கணும்னு நினைச்சு வாங்க முடியலையோ வித்தின் 5 business dayல மறுபடியும் ரீ ஓபன் பண்றாங்க பையங்க. இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்ச் மார்க் நேம் நிப்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். இந்த ஃபண்ட் ஓபன் எண்டட் ஃபண்ட், பிளான் டைரக்ட் அண்ட் ரெகுலர் இருக்கு. நீங்க டைரக்ட் செலக்ஷன் பண்ணுங்க. எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ கம்மியா இருக்கும். ஸ்கீம் growth அண்ட் டிவிடெண்ட் இருக்கு. growth செலக்ட் பண்ணுங்க. SBI IT எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டின் இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல் பற்றி பார்க்கலாம். மினிமம் அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நீங்க ₹5,000 பண்ணணும். அதுபோல அடிஷனல் அண்ட் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி டீடைல் இன்னும் ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து கொடுக்கலாம். இந்த ஃபண்ட்ல என்ட்ரி லோடு அண்ட் எக்ஸிட் லோடு எதுவும் கிடையாது. பொதுவா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் மற்றும் ஃபண்டுக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லோடு இருக்காது. SBI IT எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டின் அசெட் அலோகேஷன் பற்றி பார்ப்போம். நிப்டி IT இண்டெக்ஸ் 95 to 100% இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ல 0 to 5% அதிகபட்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதுபோல டெப்ட் ஃபண்ட் என்ன பண்ணும், லிக்விட் ஃபண்டில் அதிகபட்சமாக 5% வரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. SBI IT ETF ஃபண்டின் ஃபண்ட் மேனேஜர் மிஸ்டர் ஹார்ஸ் சேதி. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ETF ஃபண்ட் ஆனது பேசிவ் டைப் ஃபண்ட் ஆகும். இந்த ஃபண்ட்ல ஃபண்ட் மேனேஜரோட வேலை பெரிய அளவில் எதுவும் கிடையாது. நிப்டி IT இண்டெக்ஸ்ல எத்தனை கம்பெனி இருக்கோ அதே கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கம்பெனிலையும் எத்தனை பெர்சன்டேஜ் அலோகேஷன் இருக்கோ அதை தான் இதை ஃபாலோ பண்ணுவாரு. ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் மாதிரி இந்த ஃபண்ட் மேனேஜருக்கு பெரிதாக வேலை எதுவும் கிடையாது. அதுபோல இந்த ஃபண்டோட ரிட்டர்னும் நிப்டி IT இண்டெக்ஸ் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்திருக்கோ அதே ரிட்டர்ன் கொடுக்கும். நிப்டி IT இண்டெக்ஸ் ஃபண்டின் ரிட்டர்ன்ல இருந்து இந்த எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ கழிச்சு போக எவ்வளவு ரிட்டர்ன் இருக்கோ அந்த ரிட்டர்ன் இந்த ஃபண்டுக்கு கிடைக்கும். நிப்டி IT இண்டெக்ஸ்ல மேஜரா அதிக கண்ட்ரிபியூஷன் எந்தெந்த கம்பெனிகள் பண்ணது அதை பற்றி பார்க்கலாம். அதிகபட்சமா இன்ஃபோசிஸ் 28.54%, TCS 23.26%. ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி வரை TCS தான் இருந்தது. கடந்த 6 மாதம் பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஷேரோட விலை அதிகரிக்க இப்ப இன்ஃபோசிஸ் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. அடுத்தபடியா விப்ரோ 10.03%, டெக் மஹிந்திரா 10.02%, HCL டெக்னாலஜி 9.81%, Naukuri.com 9.04%, L&T Infotech 3.74%, Mphasis 3.71%, Mindtree 1.58%, NIIT Tech 1.29%. இந்த 10 கம்பெனிகள் தான் நிப்டி IT இண்டெக்ஸ்ல அதிக ஹோல்டிங் உள்ள கம்பெனிகளா. ஏற்கனவே போய்கிட்ட இருக்க ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றானா அந்த ஃபண்டோட ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது புது ஃபண்டா இருந்ததுன்னா அந்த ஃபண்டை எந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்களோ அந்த இண்டெக்ஸோட ரிட்டர்ன் அடிப்படையாக வைத்து தான் இந்த ஃபண்டுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நிப்டி IT இண்டெக்ஸ் கடந்த 10 வருடங்களாக எவ்வளவு வருமானம் கொடுத்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். 2010 பாத்தீங்கன்னா நிப்டி IT இண்டெக்ஸ் 5,985 இருக்கு. கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. டவுன் ட்ரெண்ட்லாம் மற்ற இண்டெக்ஸை விட டவுன் ட்ரெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 16,342 இருந்தது. பிப்ரவரி மார்ச்ல தான் குறைந்தபட்சமா 12,076 வந்திருக்கும். மறுபடியும் இப்போ ஒரு லைஃப் டைம் ஹையா 19,919 பாயிண்டா போய்கிட்டு இருக்குது. கடந்த 6 மாதமா பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கொடுக்குது. நிப்டி IT இண்டெக்ஸும் ஃபார்மா இண்டெக்ஸ் தான் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. இந்த 10 வருடம் ஆவரேஜ் ரிட்டர்ன் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 13.6% வருது. கடந்த 10 வருடங்களாக நிப்டி இண்டெக்ஸின் வருமானம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 11% தான் வருது. அதை கம்பேர் பண்ணும்போது நிப்டி IT இண்டெக்ஸ் நிப்டி 50யோட
அதிகமான லாபம் கொடுக்குது. மாதம் ரூபாய் 500 முதலீடு என்பது ஒரு சிறிய தொகைதான். மாதம் ரூபாய் 500 மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு மூலம் 1 கோடி வரை பெற முடியும். இதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கைடு. நீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு முதல் முறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. எப்படி மியூச்சுவல் ஃபண்டை வாங்குவது, எத்தனை வருஷம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும்.